இன்னைக்கு 18ஆம் ஜுஸு முழுமையாக ஓதப்பட்டுச்சு. அந்த ஜுஸில் முதல் சூறா இருக்கேன், ஜுஸுடைய ஆரம்பமே சூரத்துல் முஃமினூன் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை ஆரம்பிக்கிறோம். அந்த சூறாவுடைய பேரும் முஃமினூன், முஃமின்கள் அப்படின்னு சொல்லி தான் அதனுடைய பெயரே. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தில் பல தரஜாக்கள் வச்சுருக்கிறான், பல அந்தஸ்துகள் வச்சுருக்கிறான். பல அந்தஸ்துகளில் இஸ்லாம், ஈமான், இஹ்சான், தக்வா இந்த தரத்தோடு தான் அல்லாஹ் தஆலா வச்சுருக்கிறான். அதாவது முஸ்லிமீன், முஃமினீன், முஹ்சினீன், முத்தகீன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பேசிக்கான அடிப்படை அந்தஸ்து இருக்க. ஃபஸ்ட்டு முஸ்லீம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முஃமின், மூணாவது அல்லாஹ் தஆலா முஹ்சின், இஹ்சான் அப்படிங்கிற தரத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாலாவது தக்வா. நீங்கள் ஹதீஸே ஜிப்ரீல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மனித வடிவத்தில் கேள்வி கேட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு இஸ்லாம்னா என்னன்னு கேட்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க சொல்லுவாங்க, இஸ்லாத்துடைய 5 கடமையை பற்றி சொல்லுவாங்க. கலிமா, தொழுக, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜை பற்றி சொல்லுவாங்க. அடுத்து ஈமான்னா என்னன்னு கேட்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை முஃபஸ்ஸல் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். இதை சொல்லுவாங்க. 7 விஷயத்து மேலே நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இஹ்சான்னா என்னன்னு கேட்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹை வணங்கும் போது அல்லாஹை பார்க்குற மாதிரி வணங்குங்க. ஒரு கால் அந்த அளவுக்கு உங்களுக்கு முடியலைன்னா குறைந்தபட்சம் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்திலேயாவது நீங்கள் வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இஹ்சான். அடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது முத்தகீன் அப்படிங்கிற தரத்தையும் சொல்லுவாங்க. இரையச்சம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக்காக அல்லாஹ் நம்மளைய இஸ்லாம்ங்கிற தரத்திலிருந்து அடுத்து ஈமான்கிற தரத்துக்கு வாங்குகிறான். குர்ஆன்ல நம்மளை கூப்பிடும் போதே அல்லாஹ் இப்படிதான் சொல்லுவானா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படிதான் கூப்பிடுவான். இப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறத நீங்கள் பேசிக்காக இஸ்லாத்திலிருந்து அடுத்து ஈமானுக்கு வாங்க. நம்ம சொன்னோம்ல, ஈமானுடைய மௌத் வரணுங்க அப்படின்னா நம்ம சொல்லணும். பார்த்தீங்கன்னா ஜனாசா தொழுகையில கூட 3வது தக்பீருக்கு பின்னாடி நம்ம துவா செய்வோம். அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். யா அல்லாஹ் எங்களை உயிர்ப்பித்தால் இஸ்லாத்தோடு உயிர்ப்பி, யா அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்தால் ஈமானோடு மரணிக்கவை. இந்த துவாவை நம்ம செய்வோம். அப்போ நம்ம ஒரு பேசிக்கான அல்லாஹ் தஆலா நம்மள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய தரஜா அந்தஸ்து என்ன அப்படின்னோம்னா, இஸ்லாத்திலிருந்து ஈமான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கலாம். இப்போ ஈமான் உள்ளவங்க அடுத்த கட்டமாக நம்ம இஹ்சானுக்கும் தக்வாவுக்கும் உள்ள அந்த தேடுதலும் அதனுடைய முயற்சியும் நம்மள்கிட்ட கண்டிப்பாக வேணும். பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் ஒரு 7-8 சிஃபாத் தன்மைகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ரொம்ப உயர்தரமான தன்மை. இந்த நாம் ஓதக்கூடிய இப்போ சொல்றதுக்கும் நம்ம தராவியில துவா செய்கிறோம் பார்த்தீங்களா, கடைசி துவா, அதுக்கும் இதுக்கும் மத்தியில் ஒரு இணைப்பு இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. பாருங்க, இந்த ஆயத்து முதல் 8 சிஃபத் அல்லாஹ் தஆலா சொல்லலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்படின்னா ஆரம்பமே ஜுஸுடைய ஆரம்பம், சூறாவுடைய ஆரம்பம். அல்லதீனஹும், இந்த முஃமின்கள்னா யாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையில அவங்க உள்ளச்சத்தோடு இருப்பாங்க, குஷூகுலுவோடு தொழுவாங்க. உண்மையிலேயே பாருங்க, உண்மை நம்மளுடைய தொழுகை, என்னுடைய தொழுகையாக இருக்கட்டும், நம்ம யாராக தொழுதாலுமே இன்னைக்கு அந்த ஹாஷிஊன் அல்லாஹ் சொல்றான் பார்த்தீங்களா, உள்ளச்சத்தோட உள்ளார்த்தத்தோடு தொழுவது. நம்ம தக்பீர் கட்டி சலாம் கொடுக்குற வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். நம்ம தொழுகையுடைய சிந்தனையிலேயே நாம் இல்லை. நம்ம பாட்டும் ஆட்டோமேட்டிக்காக குனிகிறோம், எந்திரிக்கிறோம், திருப்பி சஜ்தாவுக்கு போகிறோம், சலாம் கொடுக்குறோம். நம்ம உடம்பு அப்படி பழகிட்டனால நாம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கல்பை அல்லாஹ் நினைச்சிட்டான்னு கேட்டால், உள்ளார்த்தத்தோட உள்ளச்சத்தோட நம்ம தொழுதமான்னு கேட்டோம்னா நம்மகிட்ட. ஆனால் ஹாஷிஊன் உள்ளச்சத்தோட தொழுதாங்கன்னு வச்சுக்கங்களேன்,
அவங்க உடம்புலாம் மஞ்சளித்து போயிருமா. அவங்க அந்த தொழுகையிலேயே அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை பார்ப்பாங்களாம். சொர்க்கத்தை பார்ப்பாங்க, நரகத்தை பார்ப்பாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தினால அழுகுவாங்க. அந்த அச்சமெல்லாம் இருக்குமா. இன்னைக்கு நாம தொழுகையாளிகளே ரொம்ப குறைவு. அந்த மாதிரி தொழுகையாளிகள் குறைவான நம்மள்கிட்டயே உள்ளத்தோட தொழுகிறதுங்கிறது நம்மள்கிட்ட இன்னொரு பகுதி. பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், தொழுகையுடைய வெளிரங்கமே ஒண்ணு நம்மள்கிட்ட இல்லை. அதாவது நான் சொன்ன தொழுகையில சூரா, துணை சூரா, குனூத்து, அத்தஹியாத்து, அதுல ஓதக்கூடிய முறை, அதோட வெளிரங்கமே ஒன்றும் நம்மள்கிட்ட பூர்த்தி ஆகலை. இங்க சொல்றதுன்னா உள்ரங்கம். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவங்களுடைய தொழுகையில அவங்க உள்ளச்சத்தோடு கொடுப்பாங்க. நம்ம அல்லாஹ் தஆலா அடிக்கடி நம்ம இதையும் துவா செய்யணும். குறைந்தபட்சம் நாம தக்பீர் கட்டினது சலாம் கொடுக்குற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழுகணுங்கிற அந்த எண்ணமும் நம்மள்கிட்ட வேணும். அதுக்குரிய முயற்சி ஒன்று வெளிரங்க முயற்சி, இன்னொன்று உள்ரங்க முயற்சி. ரெண்டாவது சிஃபத் அல்லாஹ் சொல்லலாம் பாருங்க, முஃமின்கள் யாருன்ட்டு, வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதுன், அவங்க வீணான விஷயத்தை விட்டும் புறக்கணிச்சிருப்பாங்க. அதில் போய் தேவையில்லாம ஈடுபட மாட்டாங்க. தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்குது, அதை விட்டு புறக்கணிச்சுக்குவாங்க. பாருங்க, இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றது இருந்து, தேவையில்லாத ஒரு விஷயத்த போயிட்டு ரொம்ப, அது உலகத்துடைய விஷயமா இருக்கட்டும், தீனுடைய விஷயமா கூட இருக்கட்டும், தேவையில்லை, நமக்கு என்ன தேவையோ அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத இன்னொன்னு போய் ரொம்ப ஈடுபாடாகி, இப்ப நான் ஒன்னும் உலகத்துடைய விஷயத்துல அங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சுங்களா, அப்படி ஆயிடுச்சுங்களான்ட்டு ரொம்ப உலகத்துல அரசியல்ல போய் ரொம்ப ஈடுபாட்டோட, அல்லது வேற விஷயத்துல போய் உலகத்துடைய எல்லா விஷயத்திலையும் பாருங்க, இன்னைக்கு நம்மள்கிட்ட வரக்கூடிய மீடியாக்கள், சோசியல் மீடியா பூரா நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு குழந்தை பிறந்துச்சான், இவனுக்கு குழந்தை பிறந்துச்சான், இவன் என்ன வண்டி வாங்கினா, அவன் என்ன செஞ்சான், உலகத்துடைய யாராச்சும் நடிகர்கள், உலகத்துடைய பெரிய ஆட்களை, இவன் மோடி என்ன சட்டை போட்டான், இவனுடைய கார் இப்படியேதான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். பொதுவா உலகத்துடைய இதெல்லாம் இதைதான் அணிலவையும் முறையும். தேவையில்லாத விஷயத்த இன்னைக்கு ரொம்ப மூழ்கடிக்கிற மாதிரி உள்ளதான் சோசியல் மீடியாக்கள். அல்லாஹ் அணிலவையும் இது துனியாவுடைய விஷயத்திலையும் தீனுடைய விஷயத்திலையும் யாராச்சும் ஒரு தேவையில்லாத விஷயத்த சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு யாராச்சும் சும்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத அதில் போய் ரொம்ப ஆழமா அல்லாஹ்க்கு உருவம் இருக்கா, உருவம் இல்லையா, இங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு, இவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய பேர் என்ன. நிறைய இஸ்லாத்திலே பார்த்தீங்கன்னா எதை அடிப்படையா தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க என்ற ஒரு புதுசா ஒரு நபி, அந்த நபியுடைய பேரையே நம்ம ரொம்ப அஜீபா ஆச்சரியமா கேட்கிறோம். அவருடைய மனைவியுடைய பேரை கேட்கிறார். அவருடைய மனைவியுடைய பேருக்கு நான் கேட்டேன், அவன் மனைவியுடைய பேர் உங்களுக்கு எதுக்கு, நீங்க விட்டுருங்க, நீங்க நமக்கு என்ன தேவை அதை தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இன்னாருடைய மனைவி பேர் என்ன, இன்னாருக்கு எத்தனை குழந்தைங்க, இவங்களுக்கு எப்படி இதாச்சு, இதெல்லாம் என்னன்னா வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இது மேலேயே என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஈடுபாட்டோட பின்னாடி போய் தெரிஞ்சுக்கணுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. அழகா முன்னாடிலாம் நிறைய மக்தப ஆண்டு விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னாரு இவங்களுக்கு என்ன, இத்தனை குழந்தைங்க யாரு, அவங்க ஊர் எது, இந்த ஊர் எது, நிறைய இதெல்லாம் வரலாறுகள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா அதை விட பரலான விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ரெண்டாவது சிஃபத் முஃமின்களுக்கு அல்லாஹ் சொன்னா, வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதுன், அவங்க வீணான விஷயங்களை விட்டும் ஒதுங்கி இருப்பாங்க. மூணாவது சொல்றான் பாருங்க, வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், அவங்களுடைய ஜக்காத்துகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஜக்காத்துகளை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாருங்க, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது செல்வந்தர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பொதுவான ஏழ்மையானவங்க கூட தங்களுடைய சதக்காக்களை தங்களால முடிஞ்சதை என்ன செஞ்சுட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அல்லாஹ் அடுத்த சிஃபத் சொல்லலாம், முஃமின்கள் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாப்பாங்க, தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாப்பாங்க. அதாவது விபச்சாரம், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், அவங்களுக்கு ஆகுமான மனைவிமார்கள்ட்ட மட்டும்தான் உறவு கொள்வாங்க. இது இல்லாம வேற யார்கிட்டையுமே தவறான எண்ணங்கள், சிந்தனைகள் போகாது. ஃபமனிபுத்தகா வராஅதாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன், ஒரு கால் இதுக்கப்புறம் அவங்க தேடுனாங்க,
இதை வரம்பு மீறி போனாங்கன்னா அவங்களாம் வரம்பு மீறியவர்கள், அவங்களாம் பாவிகள். வல்லதீனஹும் அமானாத்தியும் ஆதியும் ராவும். அடுத்த அல்லாஹ் தன்மையை சொல்றான், முஃமின்கள் யாருன்னா தங்களுடைய அமானிதங்கள் மேலையும் தங்களுடைய ஒப்பந்தங்கள் மேலையும் அதை கட்டி பாதுகாப்பாங்க, அதுக்கு தவறளிக்க மாட்டாங்க. வாக்குக்கு மாறு செய்யறதுன்னு சொல்றாங்க, அமானிதத்தை அவர் பாதுகாக்கிறீங்க, அவர் கொடுத்த ஒப்பந்தத்தை வாக்குறுதியை அவர் மீறிட்டாருங்க, அந்த மாதிரி மீற மாட்டாங்க. அடுத்து அல்லாஹ் சொன்னா வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். அவங்களுடைய தொழுகைகளை அவங்க பேணி பாதுகாப்பாங்க. பாருங்க, தொழுகைகளை பேணி பாதுகாப்பாங்கன்னா அந்த நேரத்தை, அதனுடைய தொழுகையுடைய உள்ரங்கத்தையும் பாதுகாப்பாங்க, தொழுகையுடைய நேரத்தையும் பாதுகாப்பாங்க. அந்த தொழுகையை கலாவாக்கிட மாட்டாங்க. அந்த தொழுகைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்ம தொழுகையாளிகள்கிட்ட கூட இது வரைக்கும் இமாம் ஜமாத்து முடிஞ்சிருச்சுன்னா தனியா தொழுகணும்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய பேர்த்திட பார்த்துட்டு இமாம் ஜமாத்து முடிஞ்சிருச்சு, நான் வரக்குள்ள தொழுகை முடிஞ்சிருச்சுங்க அதனால தொழுகுறீங்கிறாங்க. தொழுகையினால இமாம் ஜமாத்தோட தொழுகை மட்டும்தான் நினைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த தொழுகையுடைய வக்து நேரம் எவ்வளோங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தனியா தொழுதுக்கலாம், வீட்டுல தொழுகலாம், கடையில தொழுகலாம், அப்படிங்கிற அந்த நேரத்தினுடைய இதை பேணி பாதுகாக்கிறது எவ்வளவு நேரம் இருக்குன்ட்டு அல்லாஹ் தஆலா. நான் அதனால அடிக்கடி சொல்வேன், ஒவ்வொரு வக்துடைய நேரத்துடைய ஆரம்பம் முடிவு இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப சுருக்கமான விஷயம்தான். நீங்க ஃபஜ்ருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஜ்ர் பாங் சொன்னதுல இருந்து சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் நம்ம இமாம் ஜமாத் முடிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் அது வரைக்கும் என்ன செய்யணும், தொழுகணும். லுஹர் நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க 3-4 மணி வரைக்கும் என்ன செய்யலாம், தொழுகணும். அசர் மஹ்ரிப் வரைக்கும் தொழுகலாம், மஹ்ரிப் இஷா வரைக்கும் தொழுகலாம், இஷா தஹஜ்ஜத் வரைக்கும் தொழுகலாம். ரொம்ப இலகுவான விஷயம். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க, இதுல ஒரு சின்ன சின்ன, அதாவது அசர் மஹ்ரிப் வரைக்கும் தொழுவோம்னா அன்னைக்கு அசர் அந்த மஹ்ரிபுடைய பாங்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் என்ன செய்யலாம், சொல்லுவோம். மஹ்ரிபுடைய வந்து இஷாவுடைய பாங்கு இருக்கு பாத்தீங்களா, இஷா பாங்கு வந்து ஒவ்வொரு பள்ளியில ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, நாம் அதை கவனிச்சுக்கணும். அதனால ஒவ்வொரு வீட்லயும் இந்த அவுகாத்து ஸலாத் இருக்கு பாத்தீங்களா, தொழுகையின் நேரங்கள். இப்போ மாஷாஅல்லாஹ் நம்முடைய தாவூதியா மாஸ்டர் காலண்டர்ல வந்துருச்சு, எல்லா இடங்கள்லயுமே அந்த அவுகாத்து ஸலாத் தொழுகையுடைய நேரங்கள் நம்ம வீட்டுல முகப்பா மாத்தி வைக்கணும். நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம வீட்டுல சொல்லணும், ஒரு வக்துடைய நேரம் என்ன, முடிவு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற வைக்கணும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னா முஃமின்களுடைய சிஃபத் என்னன்னா வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். அவங்க அவங்களுடைய தொழுகையில பேணி பாதுகாப்பாங்க. பாருங்க மொத்தம் எத்தனை சிஃபத் சொல்லலாம் பாருங்க. கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வே அந்த சூறாவை ஆரம்பிச்சு, ஒண்ணு அவங்களுடைய தொழுகையை ரொம்ப உள்ளச்சத்தோட தொழுகுவாங்க, வீணான விஷயங்களை ஈடுபட மாட்டாங்க, அவங்களுடைய ஜக்காத்துகளை கொடுப்பாங்க, அவங்களுடைய மறைவிடங்களை பாதுகாப்பாங்க, அவங்களுடைய அமானிதம் அவங்களுடைய ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை பேணி பாதுகாப்பாங்க, தொழுகைகளை அவங்க அந்த நேரங்களோட அவங்க பாதுகாப்பாங்க. வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன். பாருங்க, இத்தனை இது சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவங்க தான் வாரிசுதாரர்கள். அழகா சொல்றோம், உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவங்க தான் வாரிசுதாரர்கள். எதுக்கு வாரிசுதாரர்கள்னா அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதற்கு இவங்க தான் வாரிசுதாரர்கள். அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். ஃபிர்தௌஸ்ங்கிற அந்த ஜன்னத்துக்கு இவங்க தான் வாரிசுதாரர்கள். இப்போ நம்ம உலகத்துல எவ்வளவு பெரிய சொத்து நம்முடைய மூதாதையர்கள் விட்டுட்டு போனாங்க, இவங்க தாங்க வாரிசுதாரர்கள். எப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு, நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, இவ்வளவு பெரிய சொத்துக்கு இவங்க தாங்க வாரிசு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லாம முஃமின்களை பார்த்து உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவங்க தான் வாரிசுதாரர்கள். எதுக்கு வாரிசுதார்கள்? அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா, இருக்கிற சொர்க்கத்திலேயே உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அந்த சொர்க்கத்துக்கு இவங்க தான் வாரிசுதார்கள். இப்போ அல்லாஹ்வே முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டாங்கன்னு சொல்லி, அந்த முஃமின்கள் யாருன்னு சொல்லி, அந்த முஃமின்களுக்கு என்ன கூலி கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றானா, அப்ப எவ்வளவு பெரிய வாக்குறுதி. குறிப்பா நாம நியத்து வைக்கணும், இந்த சிஃபத்துகளை நம்ம கண்டிப்பா என்ன செய்யணுங்க, ஒன்னும் தொழுகையில உள்ளச்சத்தோட இருக்கணும், தொழுகை நேரங்களை பாதுகாக்கணும், வீணான விஷயங்களை நம்ம தேவையற்று இருக்கணும், அதுல போய் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கக்கூடாது, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும், நம்முடைய அமானிதங்களை பேணி பாதுகாக்கணும். பாருங்க, இதுக்கும் நம்ம தராவி துவாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்க. பாருங்க, தராவி துவால
இங்க சொன்ன சிஃபத்தை அங்க துவாக்கள்லையும் கேட்கப்படுதுன்னு சொல்ல வரேன். இந்த தராவி துவா வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த துவா கேட்குறாங்க. வடநாட்டில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, துவா இருக்காது. இந்த துவாவும் இருக்காது. நம்ம தஸ்பி ஓதுறோம் பார்த்தீங்களா, 2 ரக்காத்து 4 ரக்கா, அந்த தஸ்பியும் இருக்காது. இது வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் ஓய்வு பெற்று இருக்கணும். சும்மா உட்காரக்கூடாது. நீங்கள் தான் திக்ரு செய்யுங்க, ஹலீஃபாக்குடைய பேர்களை சொல்லுங்கிற அந்த நீயத்தோடு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக அவசியமாக நம்ம ஓதணும்னு இல்லை. ஓதாமல் சும்மா நம்ம திக்ரில் உட்கார்ந்தாலும் கூடும். ஆனால் ஓதுறதுனால மற்றவங்க இது மேலே ஈடுபாட்டோடு இருப்பாங்க. சும்மா உட்கார்ந்தவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்காண்டி தான் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த துவா இருக்குது பார்த்தீங்கன்னா, கடைசியில் அந்த துவா, இந்த துவாவும் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு துவா. ஏன் அந்த துவா நீளமான துவாவும் எல்லா கருத்துக்களும் உள்ளடங்கின மாதிரி துவாவும் ஏன் சொல்லப்பட்டுச்சுன்னா, கிட்டத்தட்ட தொழுகையில 20 ரக்காத் நம்ம தொழுதுருக்கிறோம். 20 ரக்காத் தொழுத பின்னாடி துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது ஒரு நோக்கம். 2வது, குர்ஆனே கிட்டத்தட்ட ஒரு ஜூஸ் 1.5 ஜூஸ் நம்ம ஓதுறோம். இப்போ குர்ஆன் ஓதன பின்னாடி துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ தொழுத பின்னாடியும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுது, குர்ஆன் ஓதன பின்னாடியும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிறதுனால ஒரு நீளமான துவாவை, எல்லா அர்த்தங்களும் உள்ளடங்கிய துவாவை நீங்க கேளுங்க. அதனால உங்களுக்கு என்ன ஆகும், துவாக்கள் கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, அந்த துவாவுடைய கருத்தை மட்டும் நம்ம சுருக்கமாக, ஏன்னா நம்ம எப்போ துவா செஞ்சாலுமே இவ்வளோ பெரிய அர்த்தம் உள்ள இருக்கான்னு நம்ம நினைச்சு நம்ம கேட்டோம்னா நம்முடைய துவா கபூல் ஆகும். நம்ம அந்த மாதிரி எண்ணம் இல்லாம சும்மா நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த துவாக்களுடைய அந்த பவர் இருக்கு, தரம் இல்லாம போயிடும். அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலீன், அல்லாஹ்வுடைய ஈமான பரிபூர்ணமானதாக ஆக்கு. வலி ஃபராஇலிக முஅத்தீன், அல்லாஹ் உன்னுடைய ஃபர்லான கடமையான விஷயங்களை நிறைவேற்றக்கூடியவங்களாக ஆக்கு. பொதுவா எல்லா ஃபர்லான விஷயத்தையும் வலி ஃபராஇலிக முஅத்தீன் வலி சலாத்தி ஹாஃபிலீன், பாருங்க இப்பதான் தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவங்களாக ஆக்கு. இப்போ இந்த குர்ஆன்ல இந்த சூறால வந்ததா அங்க வந்து வலி சலாத்தி ஹாஃபிலீன் வலி ஜகாத்தி ஃபாயிலீன். இங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லதீன முஃமினுடைய சிறு ஜகாத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வல்லதீன ஜகாத்தி ஃபாயிலீன். அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலீன் வலி ஃபராஇலிக முஅத்தீன் வலி சலாத்தி ஹாஃபிலீன் வலி ஜகாத்தி ஃபாயிலீன் வலிமா இந்தக தாலிபீன். அல்லாஹ் உன்னிடத்துல உள்ளதை நாங்கள் தேடக்கூடியவங்களாக ஆக்கு. உன்கிட்ட என்ன இருக்கோ, நாங்கள் உன்கிட்ட என்ன பெற போறோமோ அதை எங்களுக்கு தேடக்கூடியவங்க ஆக்கு. வலிமா இந்தக தாலிபீன் வலி அஃபிக ராஜி, அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை நாங்கள் ஆதரவு வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். வலி அஃபிக ராஜி வபில் ஹுதா முத்தமஸ்ஸிகீன், உனது நேரு வழிய ஹிதாயத்தை நாங்கள் பற்றி பிடிக்கக்கூடியவங்களாக, வபில் ஹுதா முத்தமஸ்ஸிகீன் வ அனில் லகுவி மோரிலீன், உன்னுடைய நேரு வழியை பற்றி பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அனில் லகுவி மோரிலீன், இப்போ நம்ம சொன்ன சிதர் தேவையில்லாத விஷயங்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கி கொள்ளக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கிறோம். அனில் லகுவி மோரிலீன் என்னங்க, வலி ஜகாத்தி ஃபாயிலீன் வலிமா இந்தக தாலிபீன் வலி அஃபிக ராஜீன் வபில் ஹுதா முத்தமஸ்ஸிகீன் வானில் லகுவி மோரிலீன் வஃபித் துன்யா ஜாஹிதீன். அல்லாஹ் உலகத்தை விட்டு நாங்கள் பற்றற்றவங்களாக நாங்கள் ஆகணும். வஃபித் துன்யா ஜாஹிதீன், உலகத்தை விட்டு, உலகத்துடைய விஷயத்திலே நம்ம ரொம்ப மூழ்கிட்டோம், ரொம்ப தேடுறோம். இன்னைக்கு மக்கள்கிட்ட பூராவுமே நிறைய எதிர்பார்ப்பும் விஷயங்கள் பூரா உலகத்தை நம்ம அடையணும். உலகத்துல ஒவ்வொரு வஸ்து மேல ஒரு தனித்தனி பிரியம் இருக்கு. இந்த துவால அல்லாஹ் வஃபித் துன்யா ஜாஹிதீன், உலகத்துடைய விஷயத்துல நாங்க துறவரமாக பற்றற்றவங்களாக நாங்க இருக்கணும். வபில் ஆகிரத்து ராகிபீன், நாங்க மறு உலகத்தின் பக்கம் ஆர்வப்படக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த துவாவுடைய எல்லாத்தையுமே உள்ளடக்கின மாதிரி துவா கேட்டோம்னா எல்லாமே உள்ள வந்து வபில் ஆகிரத்து ராகிபீன் வபில் கதாஇ ராதீன், மறு உலகத்துடைய விஷயத்துல நாங்க ஆர்வப்படுறவங்களா இருக்கணும். வபில் கலாஇ ராதீன், உன்னுடைய கலா கதிரை நாங்க பொருந்தி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். என்னங்க, வஃபித் துன்யா ஜாஹிதீன் வபில் ஆகிரத்தி ராகிபீன் வபில் கலாஇ ராதீன் வலி நஅமாஇ ஷாக்கிரீன், உன்னுடைய நியாமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். எவ்வளோ நியாமத்தை எங்களுக்கு கொடுத்தியோ அந்த நியாமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவங்களா. வலி நஅமாஇ ஷாக்கிரீன் அலல் பலாஇ சாபிரீன், உன்ட்டு புறத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு சோதனைகள் எங்களுக்கு வந்துச்சுன்னா அதை கூட நாங்கள் பொறுமையா இருக்கணும். நாங்கள் மனசை இழந்துடக்கூடாது, ஏழாமையாக ஆயிடக்கூடாது, நிராசை ஆயிடக்கூடாது. நாமாயி ஷாக்கிரின் வாலல் பலாஹி சாபிரின், பலா முசீபத்தின் மீது நாங்கள் எங்களுக்கு பொறுமையாக இருக்கணும். ஹபீபிக்க வ நபியிக்க வ சஃபியிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யௌமல் கியாமத்தில் ஆஹிதீன்னா மறு உலகத்துல நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கொடிக்கு கீழே நாங்க எல்லாம் ஒன்னா அணி திரண்டு நாங்க இருக்கோம். وتحت لواء حبيبك ونبيك وصفيك محمد صلى الله عليه وسلم يوم القيامة لاهرين وإلى الحوض واردين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலுல் கௌசர்ல நீர் குடிக்கிறாங்க தராங்க பாத்தீங்களா, அந்த நீர் தடாகத்தில் நாங்களும் அங்க வந்து நீர் குடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ இலல் ஹவுலி வாரிதீன் ஒமின் சுந்துசி இஸ்தபரத்தின் முத்தலாபிசி, சொர்க்கத்துடைய நல்ல அழகழகான முத்து ஆடைகள், சொர்க்கத்துடைய உயர்தரமான ஆடைகளை நாங்கள் அணியக்கூடியவங்களாக இருக்கணும். ஒபில் ஹௌரி முத்தஸவ்விஜீன், அங்குள்ள ஹௌருல் ஈன்கள் பெண்கள் இருக்கிறாங்களே கன்னி பெண்கள், அவங்கள நாங்கள் திருமணம் முடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒபில் ஹௌரி முத்தஸவ்விஜீன் என்னங்க, ஒபில் ஹுதா முத்தமஸ்ஸிகீன் அனில் லவ்வி மௌரின் ஃபித் துன்யா ஸாஹிரீன் ஒபில் ஆகிரத்தி ராகிபீன் ஒபில் கலாஹி ராதீன் வலின் நஅமாஇ ஷாக்கிரீன் வஅலல் பலாஇ சாபிரீன் وتحت لواء حبيبك ونبيك وصفيك محمد صلى الله عليه وسلم يوم القيامة لاهرين وإلى الحوض واردين ومن سندس واستبرق متلابسين ومن حور عين متزوجين ومن طعام الجنة آكلين. சொர்க்கத்துடைய உணவுகளை நாங்கள் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும். ومن طعام الجنة آكلين وباللبن وعسل مصفى شاربين, அங்கே உள்ள பரிசுத்தமான தேன் பரிசுத்தமான பாலை நாங்கள் குடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். وباللبن وعسل مصفى شاربين بأكواب وأباريق وكأس من معين, அங்குள்ள நல்ல அழகழகான கோப்பைகள் குவளைகள், அதை கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் சாப்பிடணும். அதை யாரோட சாப்பிடணும் பாருங்க, எவ்வளோ அழகான துவா. மஅல் அன்பியாஇ வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்களோடு சுஹதாக்களோடு என்னங்க சித்திகீன்களோடு நாங்கள் அதை குடிக்கணும், ஒன்றா இருக்கணும். எப்படி நம்முடைய சபையில மஜ்லிஸ்ல நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபிமார்கள் சஹாபாக்கள் அவுலியாக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நாம உட்கார்ந்து இருந்தோம்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்னங்க. ஹஸ்னா உலாஹிக ரஃபீகா, இவங்க தான் பயணத்தோழர்கள்லயே சிறந்தவங்க, ஆகிரத்துடைய பயணத்தோழர்கள் இவங்க தான். தாலிக்கல் ஃபதுலு மினல்லாஹி வ கஃபா பில்லாஹி அலீமா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்ச ஒரு பெரிய சிறப்பு. இந்த மாதிரி பயணத்தோழர்கள் நமக்கு கிடைச்சது. இல்லைன்னா நாம எது நேர்வழி நமக்கு தெரியாமலே ஆயிடும். சொல்லிட்டு பாருங்க, அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபீ ஹாதா ஷஹரி ஷரீஃபி மின ஸுஅதாஇல் மக்பூலின். ரொம்ப முக்கியமான அர்த்தம், யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க இந்த மாசத்துல எங்களைய உன்னால ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாக்கியவான்கள் என்று எங்களை ஆக்கு, உன்னால ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாக்கியவான்கள் என்று எங்களை ஆக்கி. வலா தஜஅல்னா யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் மினல் அஷ்கியாஇ மர்தூதீன். யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க இந்த ரமலான்ல விரட்டப்பட்ட உன்னால மறுக்கப்பட்ட துர்பாக்கியவான்களுடைய கூட்டத்துல எங்களை ஆக்கிறார். பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் ஆக்கு, துர்பாக்கியவனுடைய கூட்டத்துல எங்களை ஆக்கிறார். அதே மாதிரி வலா தஜஅல்னா யா அல்லாஹ் யா அல்லாஹ் அஷ்கியாஇ மர்தூதீன் அல்லாஹும்ம வ இன்னலக ஃபீ குல்லி லைலத்தின் மின் லயாலி ஷஹ்ரி ரமலான். இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையுமே மின் துரகாஅ வ உமனாஅ வ குலசாஅ, உன்னால விடுவிக்கப்பட்டவங்க, நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க, உன்னால நிம்மதியாக்கப்பட்டவங்க, உன்னால அவங்களுக்கு தூய்மையாக்கப்பட்டவங்க, அப்படிலாம் ஒவ்வொரு இரவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்ல எங்களையும் நீ ஆக்கிடு, அந்த மாதிரி உள்ளவங்கள்ல எங்களையும் விடுவிக்கப்பட்டவங்களா நரகத்திலிருந்து. இப்போ உதாரணமா அல்லாஹ் நம்ம தக்தீர்ல நரகம்னு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்களா, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்களா, நிம்மதி அளிக்கப்பட்டவங்களா, அந்த மாதிரி எங்களையும் நீ ஆக்கி. மின் துரகாயிக்க உமனாயிக்க ஹுலசாயிக்க மினன் நாரி வல் அஃப இந்தல் ஹிசாப், நரகத்திலிருந்து எங்களை எல்லாத்தையும் விடுவிச்சிரு. வல் அஃப இந்தல் ஹிசாப், அந்த கேள்வி கணக்கு வரக்கூடிய நாள்ல உன்னுடைய மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லிதான் இந்த மொத்த தராவியுடைய துவா. பாருங்க, இந்த துவானா நம்ம குர்ஆன்ல ஓதுன ஆயத்தை மையமா வச்சு அவங்க அந்த குர்ஆனுடைய அந்த துவாக்களையும் தொகுத்துருக்குறாங்க. நாம் இதை எல்லா அர்த்தங்களும் உள்ளடங்கி இருக்குதுங்கிற அந்த அமைப்புல நாம் இதை கண்டிப்பா செய்யணும். இன்னும் நம்ம வேற தெரிஞ்ச துவாக்கள், அதிகமான துவாக்கள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா செய்யலாம். மாஷாஅல்லாஹ் நம்ம எல்லாம் 20 ரக்காத் தொழுது ஒரு நீண்ட, நீங்க குர்ஆன் தராவியில ஓதும் போது கூட மாஷாஅல்லாஹ் நானும் சரி அவங்கள அசத்தும் சரி நல்ல அழகான முறையில் நிறுத்தி நிதானமா ஓதுறாங்க. இதை நம்ம கேட்கறதுக்கு, இது நம்ம சிந்தனை வெளியே போனாலுமே கூட நம்ம திருப்பி கொண்டு வந்து இதை நம்ம கேட்கணும். நமக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, நம்ம கேட்டோம்னா நன்மை அப்படின்னு நீயத்தோட கேட்கணும். முழுசா நம்ம காது தாண்டி கேட்கணும். பொதுவாகவே குர்ஆனுக்குன்னு அல்லாஹ் கட்டளை இட்டது, வைதா குரிஹல் குர்ஆன் ஃபஸ்தமிஊ லஹு வஅன்சித்து,
லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்க குர்ஆன் ஓதி காட்டப்பட்டா நீங்க காது தாழ்த்தி கேளுங்க, நீங்க மௌனமாக இருங்க, நீங்க இதனால லஅல்லக்கும் துர்ஹமூன் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் அப்படிங்கிறாங்க. பாருங்க, காஃபிர்கள்ட்டையே நம்ம குர்ஆன் ஓதி ஊதனம்னா அவங்க ஷிஃபாவாகுதுன்னு சொல்லணுமா, அதோடைய அசர் பிரதிபலிப்பு வருதுங்கிறோம். அப்ப நமக்கு அதை எவ்வளவு பெரிய பாக்கியம் வச்சிருக்கான். அதனால நம்ம தராவி தொழுகையில சிந்தனை, சரி கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாச்சும் யோசனை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நீயத்துக்குலாம் நம்ம போயிடக்கூடாது. நாம முழுசா இந்த ஆயத்துகளை கேட்கணும். நம்ம புரிஞ்சாலும் சரி புரியாம இருந்தாலும் சரி, இது குர்ஆனுடைய ஆயத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் சொல்றான், நம்முடைய காது தாழ்த்தி கேட்கணும், அந்த நீயத்தோட செய்யணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்கள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக.